சென்னையில் துணை ராணுவம் குவிப்பு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் நாளை காலையில் இருந்து இரவு முழுவதும் பரபரப்பான சூழ்நிலை நிலவும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒட்டுமொத்த அடுத்த 5 ஆண்டுகளில் மீண்டும் பிரதமராக வரப்போவது மோடியா அல்லது இந்தியா கூட்டணியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த நபரா என்பது நாளை வெளியாகும். கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகளின் முடிவில் மோடிதான் மீண்டும் பிரதமர் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 30 முதல் 35 தொகுதிகள் வரை திமுக வெற்றியடைந்தாலும் அதற்கு நேர் எதிராக 6 தொகுதிகள் வரை பாஜக அமோக வெற்றியடையும் என்ற தகவலும் கருத்து கணிப்புகள் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக ஒரு தொகுதிகள் கூட வெற்றியடையாத நிலை ஏற்படும் என்ற செய்தியும் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. துணை இராணுவம் எதற்காக குவிக்கப்படுகிறது? ஒருவேளை திமுக எதிர்பாராத வெற்றியே பெருமையானால் ஒட்டுமொத்தமாக திமுகவினர்கள் கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு பாஜகவின் மீது பழியை போட்டுவிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக தற்பொழுது சென்னையில் துணை இராணுவம் குவிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது கலெக்டரால் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று இரவு முழுவதும் திமுகவின் தலைவர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தூக்கம் இல்லாமல் இருக்கப் போகிறது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு திமுக பாதுகாப்பான நிலையில்தான் இருக்கிறது. ஆனால் மத்தியில் மிகப்பெரிய ஒரு மோசமான நிகழ்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பிட்ட தொகுதிகளை வெற்றியடைய தவறிய பட்சத்தில் இந்தியா கூட்டணி தோல்வி அடைந்து விட்டால் இதற்கு மிக முக்கியமான காரணம் திமுக தான் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்தமாக அனைத்து கோபமும் திமுகவின் பக்கம் திரும்பப்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கையின் பொழுது இவர்கள் யாரும் எதிர்ப்புகளை தெரிவிக்க மாட்டார்கள். ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் இந்தியா கூட்டணி அமைதியாக இருக்குமே. ஆனால் அடுத்து 2026இல் திமுக அடுத்த தலைமையை தேர்ந்தெடுப்பதில் சிக்கல் ஏற்படலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகம் சுக்குநூறாக உடையலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடையக்கூடிய தொகுதிகள் அனைத்திலும் கலவரங்கள் வராமல் இருப்பதற்காக முன்னெச்சரிக்கையாக துணை இராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களையும், திமுகவினர்கள் கலவரத்தை ஏற்படுத்திவிட்டு பாஜகவினர்கள் மீது பழியை போட்டால் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். குறிப்பாக நாளை காலை 8:30 மணியளவில் நமது சேனலில் நேரடியான ஒளிபரப்பு செய்யப்படும். மறக்காமல் வீடியோவை பின்தொடருங்கள்.